ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏபிஎம்சியில் பூண்டோடைய விலை எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பூண்டோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பூண்டு, அதாவது நாட்டு பூண்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 76 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அண்ட் அதே போல் ஊட்டி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பூண்டு 40 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 110 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அண்டு பாம் பூண்டுலாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது நல்ல குவாலிட்டியான பூண்டு நம்ம சொல்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 42 43 இந்த ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 120 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அண்டு நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த மாதிரியான பூண்டு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மேஜராக சேல்ஸுக்கு வருது 2A, AAA, 4A இந்த மாதிரியான சைஸ் தான். இப்போ அதோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல திவாஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திவாஸ் ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ, அதாவது சிங்கிள்லேயே பார்த்திங்கன்னா கிலோ 25 ரூபாயிலிருந்து 34 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. 2A பார்த்திங்கன்னா 36 ரூபாயிலிருந்து 47 ரூபாய் வரையும் போகுது. AAA பார்த்திங்கன்னா 48 ரூபாயிலிருந்து 56 ரூபாய் வரையும் போயிருக்கு. 4A பார்த்திங்கன்னா 58 ரூபாயிலிருந்து 67 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அதுக்கு அடுத்ததாக இந்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்தூர் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாய் வரையும் போகுது. 2A பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் வரையும் போகுது. AAA பார்த்திங்கன்னா 47 ரூபாயிலிருந்து 58 ரூபாய் வரையும் போகுது. 4A பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 69 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மன்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மன்சூர் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 27 ரூபாயிலிருந்து 36 ரூபாய் வரையும் விலை போயிருக்கு. 2A பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலிருந்து 47 ரூபாய் வரையும் விலை போகுது. AAA பார்த்திங்கன்னா 46 ரூபாயிலிருந்து 58 ரூபாய் வரையும் போகுது. 4A பார்த்திங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 72 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அதுக்கு அடுத்ததாக நீமுச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீமுச்சி ஏபிஎம்சி, இங்கே சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 27 ரூபாயிலிருந்து 36 ரூபாய் வரையும் விலை போகுது. 2A பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் வரையும் விலை பார்த்திங்கன்னா போகுது. அதுக்கு அடுத்ததாக AAA பார்க்குறப்ப 48 ரூபாயிலிருந்து 56 ரூபாய் வரையும் விலை போகுது. 4A பார்த்திங்கன்னா 58 ரூபாயிலிருந்து 67 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அதுக்கு அடுத்ததாக ரத்தாலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரத்தாலம் ஏபிஎம்சியில் பார்க்குறப்ப சிங்கிள் ஏ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 24 ரூபாயிலிருந்து 33 ரூபாய் வரையும் விலை போயிருக்கு. 2A பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலிருந்து 43 ரூபாய் வரையும் விலை போகுது. AAA பார்த்திங்கன்னா 45 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 54 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. 4A பார்த்திங்கன்னா 56 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 64 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போய்கிட்டு இருக்கு. ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏபிஎம்சியில் பூண்டோடைய விலை இது தான். அண்டு மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பூண்டு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 75லேருந்து 80% வரையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ட்ரையான பூண்டு தான் பார்த்திங்கன்னா வருது. ஏதோ ஒரு சில பூண்டுகள் தான் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும், அதாவது லாட்டு. அதோடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போகுது. அண்டு பூண்டோடைய விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டு பூண்டுக்கு ஒரு ரேட்டு, அதாவது நாட்டு பூண்டு அண்ட் அது இல்லாமல் தேசி குவாலிட்டி அப்படின்னு ஒரு ரகம் வரும். அதுக்கடுத்து ஊட்டி பூண்டு இருக்குது, ஹிமாச்சல் பூண்டு இருக்குது, பாம் பூண்டு இருக்குது. இந்த மாதிரியான பூண்டுகள் ரகங்களில் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு ஈரப்பதம் இருக்கா அல்லது நல்ல காஞ்ச பூண்டா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்டு இதை இல்லாமல் பூண்டோடைய ஒயிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த ஒயிட்னஸ்ஸை, அதுக்கு அடுத்த பூண்டுடைய பல் சைஸு, இது எல்லாம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. மேஜராக இது கிரேடு, அதாவது சைஸ் வைஸில் பிரிப்பாங்க. சிங்கிள் ஏ, 2A, AAA, 4A, 5A இந்த மாதிரி சைஸ் வைஸில் பிரிப்பாங்க. அந்த சைஸ் வைஸில்
பிரித்து தான் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து பிரிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு தொழில் வந்து எந்த அளவுக்கு லாபகரமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் வந்து பூண்டு ஹோல்சேல் பிஸ்னஸ். அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. பூண்டு பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் என்ன ரேட்டு வந்து விலை போகுதோ அதை விட அதிகமான அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விலை வந்து இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அங்கே பூண்டு இன்றைக்கி ட்ராப் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கே வந்து பூண்டோடைய விலை வந்து ட்ராப் ஆகாது. ஏன்னா இங்கே பெருசாக ஏபிஎம்சி அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து மேட்டுப்பாளையத்தில் ஊட்டு பூண்டு வந்து ஏலமிடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து விதை பூண்டுகள் தான். மற்றபடி நார்மலாக வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸுக்காக வராது. அதனால் அதோடைய விலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எப்பயுமே பூண்டு தொழிலில் வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து ஆகும். நம்ம வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பூண்டு கொள்முதல் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்ல காஞ்ச பூண்டாக பார்த்து வந்து கொள்முதல் பண்ணணும். ஈரப்பூண்டை வந்து கொள்முதல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈரப்பூண்டை வந்து நீங்கள் அதிகமான அளவுக்கு கொள்முதல் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா நாளாக பார்த்திங்கன்னா அதோடைய எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து அதில் தான் வந்து சில இழப்புகள் பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுமே தவிர மற்றபடி வந்து இந்த வியாபார ரீதியாக வந்து நமக்கு இழப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங். நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. ஏன்னா மேஜராக வந்து இந்த சேலம், திருச்சி, மதுரை இந்த லைனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து நேரடியாக பூண்டை வர வைக்கிறாங்க. வர வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு போயிட்டு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாய், 20 ரூபாய் இந்த மாதிரி மார்ஜினை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அண்டு அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா ரீட்டெயிலுக்கு வருது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ அதே கான்செப்டில் நீங்களும் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் நேரடியாக வந்து அவங்களுக்கே வந்து சப்ளை பண்ணலாம். அண்டு ரீட்டைல் மார்க்கெட்ஸை டார்கெட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் கொண்டு போயிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறப்ப அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். அண்டு இதை மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரையிலையும் அந்த டாடா ஏசி மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் லோடு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து சேல்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 டன்னு 2 டன்னு இந்த மாதிரியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2-3 வண்டிலாம் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக நாளைக்கு வந்து மினிமம் 2 டன்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. கிலோவுக்கு வந்து 15 ரூபாய் லாபம் அப்படின்னு பார்த்தாலும் 30,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அண்ட் 20 ரூபாய் வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா 60,000 வரையெல்லாம் லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த தொழிலில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் தாராளமாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூட உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக நம்ம சேனல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா அது என்ன ரொம்பவும் என்கரேஜ் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.